ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் நம்பர் 8 ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நம்ம எக்ஸாம்பிள் 8.10 வந்து பார்க்க போகிறோம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் 12 குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. எந்தெந்த சப்ஜெக்ட்னால் மேத்தமெட்டிக்ஸ், அதுக்கப்புறம் சயின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2 மார்க்லேயும் பார்த்துறப்ப யாரோட எந்த சப்ஜெக்டில் வந்து அச்சீவ்மெண்ட் வந்து ஹையராக இருக்குங்கிறத நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ் ரெண்டையுமே வந்து நம்ம மீடியம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அசெண்டிங் ஆர்டரில் வந்து எழுதணும். சொல்யூஷனில் நான் அசெண்டிங் ஆர்டரில் வந்து எழுத போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து மேத்தமெட்டிக்ஸை வந்து அசெண்டிங் ஆர்டரில் எழுத போகிறேன். அசெண்டிங் ஆர்டரில் எழுதுனேன்னா 25, 28, 30, 32, 33, 44, 50, 52, 55, 60, 62, 75. மேத்தமெட்டிக்ஸை இப்போ அசெண்டிங் ஆர்டரில் எழுதியாச்சு. அடுத்து சயின்ஸுங்கிற சப்ஜெக்டை அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும்னா 19, 24, 25, 27, 28, 42, 42, 48, 42 வந்து 2 டைம் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. 49, 54, 58, அடுத்து 69. இது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 2 சப்ஜெக்ட்லேயும் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் எத்தனைன்னு பார்த்தோம்னா 3, 6, 9, 12 அப்சர்வேஷன் வந்து இருக்குது. அப்படின்னா என்னோடய வேல்யூ வந்து என்ன கிடச்சிருக்குன்னா 12 வந்து கிடச்சிருக்கு. 12ங்கிறப்ப n இஸ் வந்து ஈவன். என்னங்கிறது, அதாவது 12ங்கிறது ஒரு ஈவன் நம்பர். ஈவன் நம்பருங்கிறப்ப மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஃபார்முலா வந்து என்னென்னா, மீடியன் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ஆஃப் n/2th term and n/2 + 1th term. இதோட ஆவரேஜ் தான் வந்து நம்மளுக்கு மீடியனாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு நான் வந்து மேத்தமெட்டிக்ஸுங்கிற சப்ஜெக்ட் வந்து பார்க்க போகிறேன். மேத்தமெட்டிக்ஸுக்கு வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நான் n/2th term வந்து கண்டுபிடிக்க போகிறேன். n வந்து எனக்கு 12, அப்படின்னா 12/2th term. அப்படின்னா 12/2ங்கிறப்ப எனக்கு 6, அப்படின்னா 6th term வந்து என்னங்கிறது பார்க்கணும். 6th term வந்து எனக்கு 44 இருக்குது, அப்படின்னா 44 எழுதிக்கிறேன். அடுத்தது n/2 + 1th term வந்து என்னங்கிறத பார்க்கணும். அப்படி பார்க்குறப்ப எனக்கு n/2 வந்து 6, அப்படின்னா 6ஓட ஒரு 1 வந்து ஆட் பண்ணணும். அப்படின்னா 6 + 1th term. அப்படின்னா 6ஓட 1 ஆட் பண்ணேன்னா அப்படின்னா 7th term. 7th term வந்து எனக்கு என்னென்னா 50. அப்படின்னா மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கு இதோட இந்த 2 நம்பர், அதாவது 44ங்கிற நம்பர், அதுக்கப்புறம் 50ங்கிற நம்பர் ரெண்டோட ஆவரேஜ் வந்து கண்டுபிடிக்கணும். அப்படின்னா எனக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டையுமே ஆட் பண்ணணும். 2 நம்பருங்கிறதுனால 2ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்படின்னா 50 + 44 / 2. அப்படின்னா ஆட் பண்ணால் எனக்கு 94 வந்து கிடைக்கும். / 2 இதை கேன்சல் பண்ணனா 2 1s are இது 2, அடுத்து 2 4s are 8, அடுத்தது 1 வரும். அப்படின்னா 2 7s are 47. அப்படின்னா எனக்கு மீடியனோட வேல்யூ மேத்தமெட்டிக்ஸுக்கு வந்து என்ன கிடச்சிருக்குன்னா 47 வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி சயின்ஸுக்கும் வந்து நம்மளுக்கு 12 தான் வந்து அப்சர்வேஷன். அப்படின்னா இதே ஸ்டெப் தான் வந்து எனக்கு வரப்போகுது. அப்படின்னா எனக்கு n/2th term வந்து என்னென்னா 6th termனுட்டு எனக்கு இங்கே கிடச்சிருக்கு. 6th termல வந்து சயின்ஸில் என்ன இருக்குன்னா 42 வந்து இருக்குது. அந்த 42வை எழுதிக்கிறேன். அடுத்தது n/2 + 1th term வந்து என்னன்னு பார்க்கணும். அது வந்து எனக்கு 7th termங்கிறத நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கோம். சயின்ஸில் வந்து 7th term வந்து என்னென்னா 42. ரெண்டுமே வந்து 42 தான். அப்படின்னா மீடியம் கண்டுபிடிக்கணும்னா ரெண்டுக்குமே ஆவரேஜ் எடுக்கணும். ஆவரேஜ் எடுக்கணுங்கிறப்ப ரெண்டையுமே ஆட் பண்ணி 2 நம்பர் இருக்கனால 2ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்படின்னா 42 + 42 / 2. அப்படின்னா எனக்கு 84 / 2. இதை கேன்சல் பண்ணனா திருப்பியும் 42 தான் வரும். அப்படின்னா எனக்கு மீடியன் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் வந்து 47. அடுத்தது மீடியன் ஆஃப் சயின்ஸ் வந்து பார்த்தோம்னா 42. அப்படின்னா கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் வந்து எந்த சப்ஜெக்ட்லன்னா மேத்தமெட்டிக்ஸில் தான் கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட். ஏன்னா 47ங்கிற மீடியன் தான் ஹையஸ்ட். ஆனால் கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் வந்து எந்த சப்ஜெக்ட்டுக்குன்னு பார்த்தோம்னா மேத்தமெட்டிக்ஸ் தான்.
இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.